Good morning. Welcome back to our channel. So last 2 weeks, I think you are watching our channel. Different kind of beater and cutter. We are trying to buy and implement it slowly. And this time, last week, we bought the HiTech GX35 beater, which is used for the brush cutter also. Like we have a lot of bushes, right? So we bought it. In Japanese we call it as kusatori, but the bushes sizes are very high, so even the normal tractor with the full horsepower also, they said like it will take a time because the bushes will get stuck and the tractor need to be restarted every time because of that actually. So this one I ordered online, and one of our friend, you see him in the video, right? Murugan, he helped us throughout assembling last week, and since we used it, it worked well and it cut the grasses perfectly fine. Because of the bushes sizes are very high, we have to replace that nylon cable frequently. So he was teaching us how to replace the cable. So, and it helped really good actually. And also he showed us like the thicker nylon wire, which helped cut it properly actually. So it's just a simple procedure, and we replaced it and it worked well. おはようございます。先週、HiTech の GX35 草取りカッターが買って、買ってしまったんだけども、多分、後ろあるナイロンケーブルが、すぐなくなる。だから新しいケーブルどうやって交換するか、教えてもらいました。友達から、見てください。ありがとうございます。வாங்க, போன வாரம் நம்ம நான் இந்த ஒரு கண்டினியூஸாக ஒரு 2-3 வாரமாகவே அந்த புதுசாக, அதாவது புதுசுனா உங்களுக்கெல்லாம் புதுசாக இருக்காது, எனக்கு புதுசு இந்த நம்ம ஊரில். ஸோ அது வாங்கி ஒன்று வந்து புல் கட் பண்ணுறதுக்காக வாங்கினேன் நான் ஆக்சுவலாக, ஹைடெக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, புல் கட் பண்ணுறது வந்து இந்த முதுகில் போட்டுக்கின்னு இன்ஜினை நம்ம சுமந்துக்கின்னு பண்ணுற மாதிரி. பட் இந்த மாடல் கொஞ்சம் நான் சர்ச் பண்ணியே ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம். இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கே நான் ரொம்ப நாள் எடுத்துகிட்டேன் நான் ஆக்சுவலாக. அந்த வீல் டைப் வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, போன வாரம் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அது நல்லா கட் பண்ணுது ஆக்சுவலாக. நான் டிராக்டரை கூப்பிட்டு ஓட்ட சொன்னேன். அவங்க கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா, சார் இது புல்லெல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது, இது அப்பப்போ டிராக்டரில் சிக்கிக்குது, அதனால் நான் வந்து அப்பப்போ இன்ஜினை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லைனா க்ளீன் பண்ணிவிட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது சார், ஏன்னா மழை வேறு பெஞ்சுதான் அப்படின்னாங்க. ஆனால் இந்த கட்டர் நல்லா பர்ஃபெக்டாக கட் பண்ணிச்சு ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா போன வீடியோவில் தெரிஞ்சிருக்கோம். இந்த வாரம் என்ன பண்ணேன்னா, நண்பர்கிட்டயே திருப்பி ஹெல்ப் வாங்கினேன் ஆக்சுவலாக. அதாவது சிஸ்டத்தோட வந்த கேபிள் வந்து கொஞ்சம் தின்னாக இருந்தது ஆக்சுவலாக. அதனால் என்ன ஆகுதுன்னா, அடிக்கடி கேபிள் கட் ஆகிடுது. ஏன்னா நைலான் கேபிள் தானே இது ஆக்சுவலாக. அதுவும் இல்லாமல் அந்த புல்லோட உயரம் அதிகமாக இருக்குல்ல, அது. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, சார் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திக்கான கேபிள் வாங்கின்னு வந்தார் ஆக்சுவலாக. வாங்கின்னு வந்து அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா. அந்த ஹெட்டை கைட்டிட வேண்டியது, அது உள்ள ஒரு ஸ்ப்ரிங் சிஸ்டம் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. அதையும் ரிமூவ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் மாறாது ஆக்சுவலாக. அதான் முக்கியமான விஷயம். அது உள்ள கேபிளை வந்து 2 மீட்டர் கேபிள் கட் பண்ணிவிட்டு அதில் நாபில் போட்டு மாட்டிட்டு, ரைட் சைடில் ஒரு த்ரெட்டை, லெஃப்ட் சைடில் ஒரு த்ரெட் எடுத்து, அந்த சைட்லேருந்து ஒன்று, அந்த சைட்லேருந்து ஒன்று, இந்த 2 எடுத்துருக்காரு பாருங்க, தெரியுதுங்களா. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணுறோம் நாங்கள் இப்போ ஆக்சுவலாக. கட் பண்ணிட்டிங்கன்னா அது மேக் ஷுர் தட் அந்த இது இருக்குல்ல, நம்ம அந்த புஷ்ஷெல்லாம் நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்காக ஒன்று வச்சுருக்கோம்ல, அந்த அது மேலே அதை விட லென்த்தியாக இருக்கக்கூடாது வயர்லாம், சவுண்டு குத்தினே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதை கட் பண்ணி அவர் என்ன பண்ணாருன்னா கொடுத்தார் ஆக்சுவலாக. பர்ஃபெக்டாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஹெட்டர் பார்க்குறீங்களா, அப்புறம் அவர் சொன்னான்னா, அந்த ஹெட்டர் இருக்குல்ல சார், இதே மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதாவது வந்து
இது இன்ஜின் தானே அது ஆக்சுவலாக இல்லை. அது வந்து நம்ம சிம்பிளாக வந்து மாற்றிக்கலாம் சார். நம்ம வேறு மாற்றிங்கன்னா இப்போ பாருங்கள் புஷ் தெரியுது உங்களுக்கு. இந்த ஹைட்டு வந்து என் முட்டிக்கால் உயர்த்தி இருந்தது இந்த புல் ஆக்சுவலாக. அப்படி பிச்சு உதறது ஆக்சுவலாக. அப்படியே சூப்பராக க்ளீன் பண்ணிச்சு ஆக்சுவலாக. எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நான் பெட்ரோல் வந்து இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெட்ரோல் ஆயில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் சார். இது வந்து தனித்தனியாக கிடையாது ஆக்சுவலாக. இப்போ மற்ற மிஷின்லாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் தனியாக இருக்கும், ஆயில் தனியாக இருக்கும். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிடுறோம். எப்படி பண்ண சொன்னாங்கன்னா 30:1%. 30% அது 30 ml பெட்ரோலுக்கு 1 ml ஆயில், இல்லை 30 நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக. நான் வந்து என்ன பண்ணேன்னா 1 லிட்டருக்கு ஒரு 30 ml இந்த மாதிரி போட்டேன் நான் ஆக்சுவலாக. நல்லா காயெல்லாம் நல்லா காய்ச்சிது. நீங்கள் பார்க்குறீங்களா கொய்யா தெரியுது இல்லை உங்களுக்கு ஆக்சுவலாக. இந்த தோப்பு தான் என்னது. காயெல்லாம் நிறைய காய்க்குது ஆக்சுவலாக. பட்டு வர்றவங்க போகிறவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம இது வில்லேஜில் நம்ம ரொம்ப இது பண்ண முடியாது. நம்ம ஜனங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல ஆக்சுவலாக. அடுத்தவனுடைய பொருளை நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னும் வரல. அது வர்றப்போ தான் நம்ம எல்லாம் வந்து சுபிட்சமாக இருப்போம் ஆக்சுவலாக. அதே சரி அடுத்து சாப்பிட்டு போகிறாங்கன்னு தான் நானும் விட்டுறது ஆக்சுவலாக இல்லையா. அதாவது நம்ம வி ஆர் எஜுகேட்டட், நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், நல்ல திறமையாக இருக்கோம், நல்ல அறிவாக இருக்கிறோம். இந்தியாவை வந்து உலகமே பாராட்டுது. ஆனால் கிராமத்து சைடெலாம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், உங்கள் பொருளை தான் அவனுடைய பொருளையே அவன் யூஸ் பண்ணுன்ற எண்ணத்தை விட்டுட்டு அடுத்தவன் பொருளிலேயே வாழணும்னு நினைக்கிறானுங்க ஆக்சுவலாக. அது அந்த மனப்பக்குவம் மாறுற வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தாங்க இருப்போம் ஆக்சுவலாக. அது வந்து நான் நிறைய ஏன்னா இப்போ அது வந்து இப்போ வசதியானவனும் அப்படி தான் இருக்கிறான், வசதி இல்லாதவனும் அப்படி தான் இருக்கிறான். புரியுது. நம்ம மனிதர்கள் நம்ம திருந்தினா தான் நம்ம அடுத்தவன் பொருளை நம்ம வாழக்கூடாதா, அடுத்தவன் பொருளை நம்ம எடுக்கக்கூடாதா, அடுத்தவன் பொருளை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நீ என்றைக்கு நினைக்கிறியோ அன்றைக்கி தான் நீ முன்னேறுவ ஆக்சுவலாக. வாழலாம், சும்மா திருடிட்டு இன்னொருத்தன் பொருளில் வாழ்ந்துட்டு போகலாம். எவ்வளோ நாள் வாழ்வீங்க ஆக்சுவலாக இல்லை பார்ப்போம். ஆனால் அந்த மாதிரி அதாவது வந்து ஒருத்தன் முன்னேற்றம்னும் போது அது அவனுடைய தோல் கொடுக்கணும் தோழர்களாக இல்லை. அதை விட்டுட்டு ஒருத்தன் முன்னேறும்போது அவனுடைய இதில் வந்து ரொம்ப பாதிப்பான செயல்கள் செய்துன்னு இருப்பானுங்க ஆக்சுவலாக. அது நான் நேரடியாக பார்த்தேன். நான் இந்த ஒரு 2-3 வாரத்தில் ஆக்சுவலாக நிறைய பேர் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்க ஆக்சுவலாக. இந்த மாதிரி பண்ணுறாங்க சார், அப்படி பண்ணுறாங்க சார், இப்படி பண்ணுறாங்க சார் அப்படின்ட்டு. எதுக்கு இதெல்லாம்? பாவம் அவன் வாழறத வச்சுட்டு அவன் வாழ்ந்துட்டு போக வேண்டியது ஆக்சுவலாக. அடுத்தவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அடுத்தவனுடைய பொருளை நீ வாழறன்னும் போது அது மனசாட்சி உறுத்தணும் உங்களுக்கு ஆக்சுவலாக இல்லையா. நம்மளுடைய உழைப்பில் நம்ம வாழணும் அப்படின்ற எண்ணம் ஜனங்களுக்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் சந்தோஷமாக இருப்பாங்க ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ இருக்கிறதெல்லாம் அந்த இது வந்து நீங்கள் நினைக்கிறதெல்லாம், அதாவது அடுத்தவன் பொருளை இப்போ வாழறீங்கன்னா அது ரொம்ப நாள் வாழ்க்கை கிடையாது ஆக்சுவலாக. அது ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் தற்சமயத்துக்கு. பட்டு இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொருள் வேணும்னா ஒருத்தங்கிட்ட சொல்லுங்கள். அவங்க பொருளோட உரிமையாளர் இருப்பார்ல, அவர்கிட்ட கேளுங்க. சார் நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டுமா, அதை யூஸ் பண்ணிக்கிட்டுமா, இல்லை இதை எடுத்துக்கிட்டோமா, இதை பறிச்சிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசில் நீங்கள் பண்ணுற தப்பு உங்களை பெரிய வயசாகி பாதிக்கும் ஆக்சுவலாக. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை பார்த்துக்குங்க. சரி, அது நான் விருப்பப்பட்டேன், அது சொல்லணும்னு விருப்பப்பட்டேன், அதை சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா பார்க்குறேன் நான் நல்லா ஆக்சுவலாக. நம்ம எதிரியே நம்மளுக்கே தெரியுது அடுத்தவனுடைய பொருளில் தான் வாழணும்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக இல்லை. அது ரொம்ப மோசமான செயல் அது ஆக்சுவலாக. அது உங்களுடைய வளர்ப்பு அந்த மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை உங்களுடைய ஏன்னா ஒரு எல்லாருக்கிட்ட நான் பார்க்குற நண்பர்களையோ சொந்தக்காரங்களையோ எல்லார்கிட்டையும் நான் என்ன சொல்கிறதுன்னா, நம்ம பொருள் நம்ம வாழணும், அடுத்த பொருளை வாழக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் நான் ஆக்சுவலாக. அதனால் ஏன்னா என் மரத்துலேருந்து கொய்யாக்காய் பறிக்கணுன்றதுக்காக நான் சொல்லலை, என் மரத்துலேருந்து தென்னங்காயை பறிக்கிறேன்றதுக்காக நான் சொல்லலை ஆக்சுவலாக. இது ஒரு ஜென்ரல் ஆட்டிடியூட் இருக்கணும் மனிதர்களுக்கு. நீ என்ன பண்ணணும், உரிமையாளரை பார்க்கணும். சார் நான் ஒரு 2 காய் எடுத்துக்கிறேன், சார் நான் 2 பழத்தை எடுத்துக்கிறேன், சார் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது ஆக்சுவலாக. சொல்லாமல் யூஸ் பண்ணுறது வந்து நீ வேணால் இன்றைக்கி நீ ஜெயிச்சிட்டுன்னு நினைக்கலாம் ஆக்சுவலாக. ஆனால் ஒரு நாள் அதுக்கான கஷ்டத்தை நீ அனுபவிப்ப ஆக்சுவலாக. அது
நான் இது பாசிட்டிவாகவே சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக. ஏன்னா கிராமத்துலேயே அது ஒரு பொழப்பாக போச்சு ஆக்சுவலாக. இப்போல்லாம் நான் நல்லா பார்க்குறேன். அவனுங்களுடைய அந்த நடவடிக்கை காரணம் அவனுங்களுக்கு மேலே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர், அதை வச்சு வாழ்ந்துட்டுருக்கிறவனுக்கு ஒரு 4 பேர், இந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்குறானுங்க ஆக்சுவலாக. அதெல்லாம் எப்போ முன்னேற போகிறான்னு தெரியல ஆக்சுவலாக. சரி, இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது வந்து கட்டுறேங்க இது ஆக்சுவலாக. இல்லை பார்க்குறீங்களா, புஷ்ஷை நல்லா கட் பண்ணுது ஆக்சுவலாக. நான் கொஞ்சம் அவர் என்ன சொன்னார், நான் நண்பரை வந்து கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா போட்டால் தப்பு இல்லை சார், இன்ஜின் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அதனால் அதில் தான் உங்களுக்கு அது பேர் என்னது, புகை தெரியுது பாருங்கள், தெரியுது உங்களுக்கு அந்த புகை வந்து, அதனால தான் ஆக்சுவலாக. ஆனால் அதை அதர்வைஸ் கட்டிங் பாருங்கள், நல்லா சூப்பராக கட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. நானும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு 30-40 மினிட்ஸ்க்கு பண்ணேன். மெயினாக வந்து நம்ம நிலத்தில் இருக்கிறவர் வந்து இந்த கொய்யாக்காய் பறிக்கிறதுக்கு போர்ட்டுக்கு வரும்போது கொஞ்சம் கால் வரைக்கும் இருக்குல்ல புல், அதில் எல்லாம் பூச்சி போட்டுக்கு அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் தானே செய்யும் எல்லாருக்கும்ல. அவர் அப்பப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுவார் ஆக்சுவலாக. அவருக்காகவே நான் என்ன பண்ணேன், சரி ஓகே. மோர் ஓவர் நான் இந்த கிராஸ் கட்டர் வந்து நான் ஜப்பானில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த யமதா சென்சை வீட்டில் இருந்தது. நான் அதை விட தக்காயமா சென்சை வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அது சின்னதாக இருக்கும். அதில் வந்து ஹெவி பேட்ரி ஆப்ரேட்டட், அது ஆக்சுவலாக ரீசார்ஜபிள் பேட்ரி ஆப்ரேட்டடு. அதனால் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிடலாம். பட் இது வந்து இந்த கட்டு வந்து பெரிய கட்டர் ஆக்சுவலாக இல்லையே. அதாவது வந்து கிராஸ் ஹைட் அதிகம் இல்லை. நம்ம ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் அந்தளவுக்கு கிராஸ் கிடையாது, நார்மல் கிராஸ் தான், சிம்பிளாக வளரும், ஈஸியாக கட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக. இந்த கிராஸ் வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட்டேஜ் இருக்கும், ப்ளஸ்ஸு லாங் ஏரியா ஆக்சுவலாக. அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த மிஷின் வாங்கினேன். இங்கே பார்த்தீங்களா வீல்லையே மூவ் ஆகுது பாருங்கள், ஆப்ரேட் பண்ணுறது, புரியுதா? ஸோ இன்ஜினை வந்து யூ டோன்ட் ஹாவ் டு கேரி ஆன் யுவர் பேக்கில். இப்போ நீ நார்மலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க சொல்லுவாங்க எல்லாம் கேரி பண்ணுறது கஷ்டமாக சார். கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தெரியல உங்களுக்கு, ஏன்னா வீல் இருக்கிறதுனால வீலில் வச்சு அப்படியே தலையினே போயிட்டு கட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து நம்ம நிலத்தில் இருக்கிறவருக்கும் சொல்லி கொடுத்தோம், இப்படி தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், டெய்லி ஒரு 1/2 hour 30 minutes எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கே லைட்டாக ஓட்டி விட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு டேஞ்சர் என்னன்னா, அந்த மரத்து பக்கத்தில் ஓட்டினீங்கன்னு வச்சுங்க, அந்த மரத்தையே அடிச்சிடுது ஆக்சுவலாக. அதையும் அவர்கிட்ட சொன்னேன் நான் ஆக்சுவலாக, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு. ஆனால் ஓவரால் விவசாயன்றது வந்து ஈஸியாக பண்ண முடியக்கூடிய ஒன்று ஆக்சுவலாக, ஒரு சில தடைகள் தவிர. அதான் நான் இன்றைக்கி குறிப்பாக சொன்னேன் பார்த்தீங்களா, அடுத்தவன் பொருள் மேலே ஆசைப்படுற ஒரு சில கூட்டங்கள் இருக்குது. அதுங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்ததுன்னா ஈஸியாக பண்ணலாம். பட் மோர் ஓவர் நீ நிலத்திலே இருக்கும்போது அவனுங்க எவ்வளோத்தை திருட முடியும் இல்லை, எவ்வளோத்தை கொள்ளடிக்க முடியும். பொறுமையாக நம்மளும் எல்லார்கிட்டையும் சொல்லி மாற்றலாம் இல்லையா. அட்லீஸ்ட் நம்ம எதிரே தெரிஞ்சால் கூட, இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சால் கூட கூப்பிட்டு, தம்பி அது மாதிரிலாம் செய்யாதப்பா, உனக்கு வேணுன்றப்போ வா, வந்து என்கிட்ட சொல்லிட்டு எடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லணுன்னு ஒரு ஆசை தான் ஆக்சுவலி. நம்ம பார்ப்போம் அதான் இது. பார்த்தீங்களா எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது ஒரு 5 minutes 10 minutes தான் நீங்கள் பார்க்குறீங்க, அதிலே இவ்வளோ கட் ஆகிடுச்சுல்ல. ஸோ ரெகுலராக போட்டு யூஸ் பண்ணோம்னா இது ஒர்த் யூஸிங் இட் ஆக்சுவலாக. அது பாருங்கள், அவருக்கு ரொம்ப சிரமம் இல்லாமல், அவர் ஸ்டார்டிங்கிறதுனால கொஞ்சம் ட்ரபிள்ஸும் இருக்க தான் செய்யும் இல்லையா. அப்புறம் அதே மாதிரி இந்த இதில் என்ன அட்வான்டேஜ்னால், இது பிச்சு அப்படி என்ன பண்ணுது, எல்லாத்தையும் கட் பண்ணி தூளாக்கிடுதுங்க, புரியுதா? அதாவது நாங்கள் என்ன பண்ணுவோம், ஜப்பானில் அந்த கட்டர் கட் பண்ணும்போது அந்த ப்ரஷஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்னதாக பெரிய குழி எடுத்து அது உள்ளே போட்டு புதைச்சிருவோம். ஸோ அது என்ன பண்ணுன்னா, அது வந்து அதான் உரமாக யூஸ் ஆகும்ல உள்ளுக்குள்ளேயே. ஆனால் இது நல்லா கட் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சு இது இப்போ எல்லாத்தையும் கூட்டி இது பண்ண வேண்டியது கூட அவசியம் இருக்காது. அடித்து என்ன பண்ணிட்டோம்னா, நீங்கள் பாருங்கள், அங்கே பாருங்கள், அப்படி தூளாகிடுது. இப்போ ஒரு மழை பெஞ்சதோ இல்லை நல்லா காஞ்சதுனால என்ன ஆகிடுன்னா, இது வந்து ஒரு சத்தாகவே மாறிடும் எனக்கு ஆக்சுவலாக, பூமியோட சத்து. இதுதான் நம்ம நாட்டில் பண்ணாதது. நான் சொல்கிறேன்னா,
ஜப்பான்லலாம் எப்படின்னா கட் பண்ணுற பொருளை அங்கேயே போடுவாங்க. ஆக்சுவலாக அது என்ன ஆகுன்னா அங்கேயே மக்கி அது வந்து மண் உரமாக மாறிடும் ஆக்சுவலாக. ஸோ அது இதில் வந்து இந்த மூலிமா இது வந்து நம்ம பண்ணலாம். பட்டு நீங்கள் எல்லாருமே கூட சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு புல் இருந்த இடத்துக்கும் புல் இல்லாத இடத்துக்கும் நல்ல கேப் இருக்குது, நல்லா ஈஸியாக கட் பண்ணுது. பட் இதில் வந்து என்னாச்சுன்னா இது வந்து நான் யூஸ் பண்ணும்போது ஒரு சில இது வந்தது, ப்ராப்ளம் வந்தது. ப்ராப்ளம்னா அது ஒன்று நைலான் கேபிள் ரீப்ளேஸ்மெண்ட்டு, ரெகுலர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்றதை கற்றுக்கினீங்கன்னு வச்சுங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக. அடுத்தது அந்த ஹெட் இருக்குல்ல, கட்டிங் மாடல், அது எல்லாமே சாஃப்ட் தானே அது ஆக்சுவலாக. அதில் வந்து மவுண்டபிள் டிவைசஸ் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. நாங்கள் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிட்டு கடையிலலாம் பார்த்தோம். இன்னொரு பிளேட் டைப் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா இந்த இன்ஜின் ஸ்டார்டர் இருக்குல்ல, ஸ்டார்டர் நான் கொஞ்சம் வேகமாக பிடிச்சி தான் அந்த இன்ஜின் ஸ்டார்டர் இருக்குல்ல, அது வந்து உடஞ்சி போச்சு ஆக்சுவலாக. ஸோ அப்புறம் போயிட்டு வேறு அங்கே பக்கத்தில் கடையில், அதாவது எங்கள் ஊரில், அது நான் இது வில்லேஜ் வந்து இது பக்கத்தில் இருந்த ஊரில் சிட்டியில் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் ஆக்சுவலாக. வாங்கிட்டு வந்து அதை அசம்பிள் பண்ணோம். அந்த அசம்பிள் பண்ணுற வீடியோவை நான் வச்சுருக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் அதை போடுறேன். ஏன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி லென்த் ஆக்சுவலாக. பட் இந்த வீடியோவை மெயினாக போட்டது என்னென்னா, அந்த எப்படி கேபிள் ரீப்ளேஸ் பண்ணுறது, அப்புறம் ஹவு திஸ் கட்டர் ஒர்க்ஸ் ஆக்சுவலாக. இந்த கட்டர் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது பாருங்கள் ஆக்சுவலாக. ஸோ நீங்களும் அந்த விவசாயத்து மேலே ஆர்வம் கொண்டவர்கள் வந்து அட்லீஸ்ட் வீக்லி 1 day ஒர்க் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வாங்க. இது வந்து எங்கள் போர் ஆக்சுவலாக. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா போர்வெல்னு சொல்லுவோம்ல, அதை தண்ணி நல்லா தண்ணி, அதாவது இப்போ அந்த மழை பெஞ்சதுனால ஊற்று நல்லா ஏறி ஓரளவுக்கு வாட்டரை நல்லா சப்ளை கொடுத்தது ஆக்சுவலாக. ஆனால் ஆக்சுவலாக வாட்டர் இப்போ தேவைப்படல எங்களுக்கு. பட் இருந்தாலும் ஏன் ஆன் பண்ணோம்னா, கை கால் கழுவிட்டு இப்போ முடிச்சிட்டோம் நாங்கள் வேலையை, இன்னைய வேலையை. ஸோ கை கால்லாம் கழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டு ரெடி பண்ணுறதுக்காக தண்ணி போட்டோம். அது மோரோவர் உங்களுக்கும் தெரியணும்ல தண்ணி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தண்ணி வருது ஆக்சுவலாக. பாய், டேக் கேர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.